வீற்று ஆன்மீக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு மார்கழி மாத பலன்கள். எனவே இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய ஜாதக பலன்களை கீழே உள்ள நம்பர் முன்பதிவு செய்து கொண்டு உங்கள் ஒரு தெளிவான வாழ்க்கையின் எதிர்காலத்தை சிறந்த முறையில் தெரிந்து கொள்ளலாம். ரிஷபராசிக்கு வழக்கம் போல குரு ரிஷபராசியில இருக்கக்கூடிய நிலை. ரிஷபராசிக்கு நினைத்த மாதிரி வருமானங்கள் எத்தனையோ சோதனைகள் கடந்த காலங்களில் நிறைய சோதனைகள், வேதனைகள், தொழில் பிரச்சனைகள், கணவன் பிரச்சனை, கணவன் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஒன்று சரியாகலை. நிச்சயமாக இந்த மார்கழி மாதம் உங்கள் மனதில் ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக கழிந்து விடும். அதான் மார்கழி. இந்த மார்கழி மாதம் கடன் நிவர்த்திக்கான ஒரு மாதமாக அமைய போகிறது. கடன் நிவர்த்தி அடைஞ்சு புதிய தொழில் வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமைய போகிறது. கொஞ்சம் நான் சொல்லக்கூடிய தேதியில் பார்த்தீங்கன்னா மார்கழி 13/7/2025 அன்று எவ்வளோ கடன் இருந்தாலும் கொஞ்சம் கடனை அந்த தேதியில் அடைங்க. நிச்சயம் முழு கடனும் ஒரு சில நாட்கள்லேயே நிச்சயமாக அடைஞ்சிடும். கடன் மட்டும் நிவர்த்தி அடைய போறதில்ல, அதோட நிறைய சம்பாதிக்க போறீங்க, நல்ல முன்னேற்றம் அடைய போறீங்க. அதுல மாற்றமே கிடையாது. அதற்கு இந்த மார்கழி அப்படின்னா ஒரு சின்ன ஒரு துன்பத்தை நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கடன் சுமையிலிருந்து அது கொஞ்சம் சுமையை கழிந்து விடணும். அதான் மார்கழி. அப்ப மார்கழியில எல்லா விதமான சோதனை விதையெல்லாம் நம்மை விட்டு கழிந்து சென்று விடும். ஏன்னா இந்த மார்கழி 17ஆம் தேதி நமக்கு 2025 புத்தாண்டு, 2025 ஆண்டு புத்தாண்டு பிறக்கிறது. அந்த புத்தாண்டில் பாத்தீங்கன்னா பல புதிய வெற்றிகள், புதிய தொழில்கள், புதிய வெற்றிகள், புதிய யோகங்களை அனுபவிக்கக்கூடிய நிலையில் நீங்க கண்டிப்பாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதுல மாற்றமே இல்லை. உங்களுக்கு புதிய வருவாய்கள், புதிய வேலை வாய்ப்பு, புதிய வருமானங்கள், புதிய முன்னேற்றங்கள் நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது. அதுல மாற்றமே இல்லை. இந்த மார்கழி அத்தனை விதமான நல்ல ஒரு மாற்றமான, நல்ல முன்னேற்றமான யோகத்தை தரப்போகிறது. எதிர்காலத்திற்கு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமையப் போகிறது இந்த மார்கழி மாதம் ரிஷபராசிக்கு. 2025 இந்த மார்கழியிலே பிறக்க போகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? 2025 உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை நிச்சயமாக அமையப் போகிறது. 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது உங்களுடைய திறமைகள் வலிமையாக்கப்படும். இப்ப நல்ல ஒரு எதிர்காலங்கள் நிச்சயமாக இந்த மார்கழி மாதத்தில், அதாவது வரக்கூடிய காலங்களில் நல்ல முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு காலமாக, அதற்கு அடித்தளமிடுகின்ற காலமாக, பலவிதமான பிளான் திட்டங்கள், அதற்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய, அதை செயல்படுத்துகின்ற வகையில் நல்ல மனிதர்களை சந்தித்து அதற்கான செயல்பாடுகளை உறுதி செய்யக்கூடிய நிலையில் ஏற்படும். எதிர்கால திட்டங்கள் தீட்டி அதை வெற்றி அடையக்கூடிய சில மனிதர்களை சந்திக்கக்கூடிய நிலையில், எப்ப இந்த வேலை எப்படி பண்ணுவான், இதை எப்படி பண்ணுவோம், நான் அப்படி வரப்போறேன், இப்படி வரப்போறேன்னு 2025 போனது போகட்டும், நீ வரக்கூடிய வருஷமானாலும் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படி நினைக்கக்கூடிய அதற்குரிய காரியங்கள்லாம் மிக வெற்றியாக அதை செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் தீட்டப்படும். திட்டங்கள் தீட்டுவது மட்டுமல்ல, அதை வெற்றி பெறுவதற்கான ஒரு அறிகுறிகளும் ஏற்படும். ரிஷபராசிக்கு 6-2, அதாவது ரிஷபராசிக்கு அதிபதியும் 6ஆம் அதிபதியும் சனி பகவானோடு, அதாவது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு, 10ஆம் இடத்துக்குரிய சனி பகவானோடு இருக்கும் பொழுது புதிய தொழில்களை உருவாக்கி, நிறைய பேர் தொழில் இல்லாம இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு தொழில் இல்லை. அதாவது மார்கழியில அந்த தொழிலுக்கான ஒரு ஏற்பாடுகள், அடித்தளமிடுகின்ற ஏற்பாடுகள்லாம் தையில அந்த தொழில் வெற்றிகள் ஏற்படும். அதற்கான ஒரு மார்கழி மாதம், அதற்கு ஆயத்த பணிகள் எல்லாமே மார்கழி மாதம் செஞ்சு முடிச்சிருவீங்க. தை பறக்கட்டும் ஆரம்பிச்சிருவோம். அப்ப இந்த 2025 மார்கழி 17ஆம் தேதி பிறக்கும் பொழுது, புத்தாண்டு பிறக்கும் போது அதற்கான ஒரு சுறுசுறுப்பு, எதிர்காலத்தினுடைய அத்தனை தொழில் வெற்றிகளையும், தொழில் வெற்றியா இருந்தாலும் சரி, ஒரு திருமண யோகம் இருந்தாலும் சரி, ஒரு சொத்து வாங்குற பிரச்சனை இருந்தாலும் சரி,
எல்லாத்துக்குமே இந்த மார்கழி 17க்கு அப்புறம் ஒரு அடித்தளம் இடுகின்ற அதற்கான செயல்பாடு வெற்றி பெறக்கூடிய ஒரு கண்முன்னே ஒரு காட்சி தெரிகின்றது. கண்முன்னே ஒரு தெய்வ காட்சி போல தெரிந்து அதற்கான காரியங்களை செயல்படுத்தக்கூடிய நிலையில் அதற்கான வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிகுறியாக பல விஷயங்கள் கண்முன்னே தெரியும். அதுல மாற்றமே இல்லை. உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு தனக்கு, அதாவது சனி பகவானுக்கு ரொம்ப பிரியமான ஒரு சுக்கிரன், அவரோட சேரும் பொழுது ரிஷபராசினுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றி ஆகிறது. 2 திறமையான ஒரு இடத்துல சேரும் பொழுது அந்த இடத்தினுடைய மிகப்பெரிய, இந்த இடத்தினுடைய அழகே இருந்தாயா அப்படின்னு, இந்த இடம் இவ்வளவு தொழில் சிறப்பா இருக்குன்னு அது காரணம் இவன் இல்லாம இந்த தொழில் நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்க தொழில் வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த அதற்கான வழிகளை உருவாக்கக்கூடிய ஒரு மார்கழி மாதம் அமைய போகிறது. 2025 இந்த மார்கழி 17 அதற்கு உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும். பல வெற்றிகளை உருவாக்கக்கூடிய நிலை மார்கழி 17க்கு அப்புறம் ஏற்பட போகிறது. அதுல மாற்றமே இல்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 2ஆம் தனகாரகனும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் குருவின் வீட்டுக்கு வருவது இந்த மார்கழி 17, அதே புத்தாண்டு என்று. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செய்கின்ற முதலீட்டு ஸ்தானத்துக்குரிய குரு வீட்டுக்கு வருவது தொழில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய ஏற்படும். தொழில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு காலத்தை ஏற்படுத்தும். வழக்கம் போல சனி பகவான் ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது. ரிஷபராசிக்கு வழக்கம் போல மேலும் சுக்கிரன் சேர்ந்துறார் இல்லையா? சுக்கிரன் சேரும்போது உங்களுடைய செய்கின்ற தொழில், வியாபாரங்கள், திருமண முயற்சிகள், சொத்து முயற்சிகள் என்று எல்லாமே ஒரு நன்மைகள் பெறக்கூடிய அதற்கான அடித்தளம் இடுகின்ற ஒரு சிறந்த மாதமாக உறுதியாக அமையப் போகிறது இந்த ரிஷபராசிக்கு. மார்கழி கழிந்து விடுகிறது, எல்லாமே துன்பங்கள் கழிந்து விடுகிறது, இன்பங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது மார்கழி 17க்கு பிறகு. அந்த மார்கழி 17 தான் உங்களுக்கு புத்தாண்டு பிறக்க போகிறது. புத்தாண்டில் புதிய வாழ்க்கை அமைய போகிறது, புதிய வெற்றிகள் ஏற்பட போகிறது, புதிய தொழிலை உருவாக்க போகிறீர்கள். 2025 இந்த மாதிரி திட்டம் போட்டிருக்கேன். ஆக அத்தனை திட்டங்களும் மிகப்பெரிய வெற்றி பெற அடையக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான யோகமாக, ஒரு நல்ல மாற்றமாக, நல்ல முன்னேற்றமாக அமையப் போகிறது. அதில் துளிவிட மாற்றமே இல்லை. திருமணமாகாதவருக்கு திருமண வாழ்க்கை, வேலை கிடைக்காதவருக்கு நல்ல வேலை, புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு நல்ல புத்திர பாக்கியம். ஏன்னா உங்களுக்கு அடுத்து குரு உங்க குடும்பஸ்தானத்துக்கு வரும்போது குழந்தை இல்லாதவருக்கு புதிய உறுப்பினரை கொடுக்கக்கூடிய நிலை இருக்கும். ஆக எதிர்காலங்கள் ரொம்ப சிறப்பாக அமையப் போகிறது. மார்கழி மாதம் நிச்சயமாக மனதில் ஏற்பட்ட துன்பங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமைப்புகிறது. எல்லாமே நல்லதாங்க சொல்றீங்க. நாங்கள் உங்களை மாதிரி எத்தனை ஜோசியரை தான் பார்க்குறது எங்களுக்கே தெரியல. நம்ம ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறீங்க. பார்த்து ஜாதகம் ஜோசியம் பார்த்து அழுத்து போய் ரொம்ப நொந்து போய் உட்காந்துருக்க. நீங்க வேற எதாவது சொல்லாதீங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டே பேசுவோம். உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கோம் அப்படி. ஆக அப்படிப்பட்ட வேதனை வரக்கூடாது. இந்த சித்தர்வாக்கு, பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நடக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமே இல்லை, இருக்கக்கூடாது. அவரை பார்த்து அவர் சொன்னது அப்படியே நடந்துன்னு சொல்லக்கூடியதா இருக்க வேண்டும். ஆக பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்ம எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் உருவாக்கப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகிறது. கீழே நம்பர் இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி மூலம் நல்லது நடந்தே ஆக வேண்டும். ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.